இந்தியாவினுடைய வரலாற்றில் கோத்ரா என்ற பெயர் பெரும் கிளர்ச்சியையும் மறக்க முடியாத கருப்பு வரலாற்று சம்பவம் ஆம். 2002ஆம் ஆண்டு கோத்ரா ரயில் எரிப்பு, அதற்கு பின்பு நடந்த படுகொலைகளில் 3500க்கும் மேற்பட்ட சிறுபான்மையினர்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த நேரத்தில் பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சி அங்கு நடந்தது. அங்கே முதலமைச்சராக நரேந்திர மோடி அவர்கள் இருந்தார். இந்த கோத்ரா ரயில் வழக்கு இவற்றில் சம்பந்தப்பட்டதாக 11 பேருக்கு கைது செய்யப்பட்ட இந்த 11 பேருக்கு மரண தண்டனை தற்போது ரத்து செய்யப்பட்டு 20 பேருக்கு ஆயுள் தண்டனை என உச்சநீதிமன்றத்தின் இறுதி முடிவு என்ன? இந்த தீர்ப்பு தேதி என்ன சொல்கின்றது? கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தில் குஜராத் அரசு மற்றும் தண்டனை பெற்ற குற்றவாளிகள் தரப்பில் மேல் முறையீடு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. இதன் மீது வரக்கூடிய மே 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் இறுதி விசாரணை தொடங்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் கடந்த வியாழக்கிழமை அறிவித்தது. குஜராத் மாநிலம் கோத்ரா வழக்கு. கோத்ரா அருகே 2002ஆம் ஆண்டில் இந்த ரயில் எரிப்பு சம்பவத்தில் எந்த சம்பந்தமும் இல்லாத அப்பாவிகள் 51 பயணிகள் உயிரிழந்தார்கள். இந்த சம்பவத்தில் குற்றவாளியாக 31 பேரை அறிவித்த சிறப்பு நீதிமன்றம் 11 பேருக்கு மரண தண்டனையும் மீதி 20 பேருக்கு ஆயுள் தண்டனையும் வழங்கியது. இந்த தீர்ப்பை எதிர்த்து மாநில அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அதே போன்று குற்றவாளிகளும் அவர்களுக்கு விசாரணை நீதிமன்றம் விதித்த தண்டனையும் எதிர்த்தும் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தபோது குற்றவாளிகள் மீதான குற்றச்சாட்டுகள் மற்றும் தண்டனை விவரங்கள் குறிப்பிட்டும் தற்போது அவர்கள் தரப்பில் உள்ள வாதங்களை குறிப்பிட்டும் வரக்கூடிய மே மாதம் அடுத்த மாதம் 3ஆம் தேதிக்குள் நிறுத்தப்பட்ட மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் குற்றவாளிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞரிடம் நீதிபதிகள் அப்போது தெரிவித்தார்கள். அதேபோன்று மாநில அரசு தரப்பில் இதுபோன்ற விவரங்களுடன் திருத்தப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி அறிவுறுத்தினார்கள். இந்த வழக்கின் 2 வார காலத்துக்கு தொடர் விசாரணை நடத்த வேண்டிய அவசியம் உள்ளது. எனவே முதல் கட்டமாக மே மாதம் 6, 7 ஆகிய தேதிகளில் அந்த நாட்கள் முழுவதும் இந்த வழக்கு மட்டுமே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அந்த நாளில் வேறு எந்த வழக்குகளும் இந்த அமர்வில் விசாரிக்கப்படாது என நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆக கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தில் 11 பேருக்கு ரத்தான மரண தண்டனை, 20 பேருக்கு ஆயுள் தண்டனை, உச்சநீதிமன்றத்தின் இறுதி முடிவுகள் குறித்து என்ன முடிவுகளை எடுக்கப் போகிறார்கள்? ஏனென்றால் இந்த விவகாரத்தில் 31 பேரை அறிவித்த சிறப்பு நீதிமன்றம் 11 பேருக்கு மரண தண்டனையும் 20 பேருக்கு ஆயுள் தண்டனையும் வழங்கியது. இதுதான் தீர்ப்பு நகல். இதை எதிர்த்து தான் குஜராத்தில் ஆளும் பாரதிய ஜனதா அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அப்போது தான் விசாரணையே நீதிபதி கடைசியாக இப்படி சொல்கிறார். மாநில தரப்பில் இது போன்ற விவரங்களோடு திருத்தப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதி அறிவுறுத்தினார். நீ ரத்து செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏன் ரத்து செய்யணும் அப்படின்ட்டு ஒரு தெளிவான அறிக்கையை குஜராத் ஆளும் பாரதிய ஜனதா அரசு வைக்கணும் என்று சொல்கிறாங்க. இந்த வழக்கில் 2 வார காலத்திற்கு விசாரணை நடத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அதே மாதிரி மே மாதம் 3ஆம் தேதிக்குள் திருத்தப்பட்ட மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் குற்றவாளிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞரிடமும் நீதிபதி தெரிவித்தாங்க. 2 பேரிடத்துலையுமே நீதிபதி தெரிவிச்சிருக்கிறாங்க. குற்றவாளி தரப்பிலும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போன்று அரசுக்கும் உத்தரவு வச்சிருக்கிறாங்க. நீங்களும் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும், திருத்தப்பட்ட மேல்முறையீட்டு மனு. அதனால் இந்த 6, 7 தேதிகளில் தான் இந்த வழக்கு, வேறு எந்த வழக்கும் அமர்வும் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா உலக அளவில் பெரும் சர்ச்சைக்குள்ளான ஒரு வழக்கு. கோத்ராவில் பயணிகள் உயிரோடு எரிக்கப்பட்டார்கள். யார் எரித்தால், எப்படி எரித்தார்கள் என்பதை தாண்டி இது மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியது. இன்று கூட கருப்பு வரலாறாகவே பேசப்படுகிறது கோத்ரா.
ஆனால் யாரை எப்படி இருந்தாலும் அநியாயமாக மக்களை கொலை செய்பவர்களுக்கு ஆதாரபூர்வமாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இதுதான் மனசாட்சியின் குரல். 51 உயிர்கள் பதைக்க பதைக்க அவர்கள் எப்படி இறந்து போனார்களோ அதற்கு பகரமாக இந்த தண்டனை குற்றவாளிகள் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். அதே சமயம் இது திட்டமிட்டு நடத்தப்பட்டதா, இதற்கு பின்னணியில் அரசியல் இருக்கிறதா என்பதை நாங்கள் கடந்த முறை பேசி முடித்து அதை சலித்து போன ஒரு கதையாக தற்போது என்ன நடக்கப் போகிறது அடுத்த மாதம், இந்த தீர்ப்பில் யார் தப்பிக்கப் போகிறார்கள், நிரபராதிகள் ஒருபோதும் தண்டனையை அனுபவித்து விடக்கூடாது. அதே சமயம் பாவிகள் குற்றவாளிகள் தண்டனை அனுபவித்து தீரும் என்பதே ஒட்டுமொத்த இந்திய மக்களின் மனசாட்சியின் கூடுதலாகவும் தெளிவான பரப்புரையாகவும் தெளிவான உச்சரிப்பாகவும் இருக்கிறது என்பதை தவிர வேறு எந்த செய்தியும் நாம் இதில் பார்க்க முடியாது என்பதே இச்செய்தியை குறித்த நமது புரிதலாக இருக்கிறது.